சரி, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, இந்த பணம் கொடுக்குற வாங்குற விஷயங்களில் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருங்க. ஏன் இந்த ரெண்டையும் சொல்கிறேன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் தான், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் தான் என்ன பண்ணுறாரு கேது போன் ஜம்முன்னு டிசம்பர் மாதம் வரையும் உட்காந்துருக்கார். ஸோ டிசம்பர் ஸ்டார்டிங் வரையும் அவர் அங்கே இருக்கிறனால நம்முடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும். எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகிருக்கீங்கன்னா, உங்களுடைய பழைய பாக்கியே வரலன்னு யோசிச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பழைய பாக்கி உங்களுக்கு வந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவன் கோயிலில் உள்ள வீரபத்திரரை போய் பார்த்து வழிபாடு செய்யும். மனசார வீரபத்திரரை கும்பிடக்கூடிய நபர்களுக்கு மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புதிய கடனை வாங்குவதற்கு எக்காந்த கொண்டும் முயற்சி எடுக்க வேண்டாங்கிறது உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக கூறுகின்ற ஒரு அடிப்படையான செயல்பாடு.